நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சுவையான முட்டை கிரேவி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவையோ அதை ஒன்ஸ் நம்ம பார்த்துடுவோம். இதெல்லாம் தான் நம்ம முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள். 2 முட்டை, 3 வரமிளகாய், ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலை, ஒரு சிறுதுண்டு இஞ்சி, 20 பல் பூண்டு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் கறி மசால் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 3 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதோட எப்பயும் நமக்கு ஸ்பெஷலான மண்பானையில தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். மண்பானை மரக்கரண்டி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நாம முட்டை கிரேவி எப்ப செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைக்கக்குள்ளவே அதுலயே 2 இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சு அதுல நீங்க கிரேவி செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம இஞ்சி பூண்டு கருவேப்பிலையை அரைச்சு எடுத்துக்கலாம். அம்மி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சுக்க போறோம். ஏன்னா கருவேப்பிலை மையத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை அரைச்சுக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க அரைக்கும் போது அதுல தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இஞ்சிலையும் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், பூண்டுலயும் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்படியே அரைச்சு கெட்டியா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி எடுத்து சேர்த்துக்க போறோம். இப்ப நம்ம பூண்டு எடுத்துக்க போறோம். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மசாலா அரைச்சாச்சு. வாங்க வலிச்சு எடுத்துக்கலாம். அம்மியில இது மாதிரி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மசாலா அரைச்சு நீங்க கிரேவி செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மசாலா ரெடி. நீங்க முட்டை கிரேவி செய்யறதுக்கு முன்னாடி முட்டையை 4 பக்கமும் குட்டி குட்டியா கீறிக்கோங்க. அப்பதான் கிரேவியும் முட்டையும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல சூப்பரா கிடைக்கும். அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும். முட்டையோட டேஸ்ட் கிரேவிலேயே இறங்கியிருக்கும். இப்படி குட்டி குட்டியா கீரல் போட்டு விட்டுருக்கோங்க. 4 பக்கமும் கீரல் போட்டுக்கோங்க. இப்படி நம்ம கீரல் போடுறது மூலியமா இந்த முட்டையோட இந்த எசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேவில இறங்கும். இப்போ கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு முட்டையிலேயே கீரல் போட்டுக்கோங்க. பானை எடுத்துட்டு அதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்க போறோம். எண்ணெயை ஊத்திட்டு இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்க மாதிரியும் இப்படி பண்ணிக்கோங்க. அடுப்பு பத்த வச்சாச்சு. மண்பானை எப்போ ஹீட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்க போறோம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு சேர்த்துக்க போறோம். 3 வரமிளகாய் சேர்த்துக்க போறோம். ஒரு சிறு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, ஒரு 4 கிராம்பு, 1 இனுக்கு கருவேப்பிலை. லைட்டா இதை வந்து பாத்தீங்கன்னா கிளறி விடுங்க. மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துக்க போறோம். வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்க போறோம். கல்லுப்பு தான் சேர்த்திருக்கேன், நான் தூளுப்பு பயன்படுத்த மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு தூளுப்பு வேணும்னா கல்லுப்பு வாங்கி அதை அரைச்சி ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தூளுப்புல நிறைய கெமிக்கல் கலக்கிறதுனால அதை யூஸ் பண்ணாதீங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்ச கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போறோம்.
இதை இப்போ நல்லா இதோடய மிக்ஸ் பண்ணி கலரி விடுங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்க 3 தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் கறி மசால் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், மசாலாலாம் நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் முட்டையை சேர்த்திட்டேன். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, வடிச்சு வச்ச சாதம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபைனலி நம்மளோட சாதம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்மளோட முட்டை கிரேவி அண்ட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்கா? இதை நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு முட்டையை கொஞ்சமா இப்படி எடுத்துட்டு முட்டையை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து சாப்பிடணும். சூப்பரா இருக்கு गाइस. சீரியஸ்லி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அபீஸ் நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆரோக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you.